இன்னைக்கு vlogல கொஞ்சமா ஃபேமிலி மொமெண்ட்ஸ் அண்ட் அழகான ஒரு கம்யூனிட்டி செலிப்ரேஷன் அண்ட் குட்டி ப்ரொவிஷன் ஷாப்பிங் அண்ட் ஃபைனலாக ரொம்ப நாளாக போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்த ஒரு டீக்ளட்டரிங் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ லேட்லி இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான மார்னிங்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. யூஸ்வலாக ஆஃபீஸ் போகும்போது காலையில் கடகடன்னு எந்திரிச்சு குழந்தைய ரெடி பண்ணி ஸ்கூலில் விட்டுட்டு நானும் ஆஃபீஸுக்கு கிளம்பி ஓடிடுவேன். பட் இப்போ குழந்தை ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா எனக்கு கொஞ்சமாக ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு மீ டைம் மாதிரி கிடைக்குது. பட் இது எல்லா நாளும் கிடைக்கிறது இல்லை. கியா என்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிட்டானா அன்னைக்கு தான் இந்த டேஸ்லாம் கிடைக்குது. அண்ட் எஸ்பெஷலி டெரஸ்க்கு வந்து கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்குது அண்ட் அங்கே இருக்கிற பேர்ட் சவுண்டெல்லாம் கேட்குறது மைண்டுக்கே அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. நானும் அடிக்கடி நினைப்பேன் டெய்லி காலையில் மாடியில் போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் இது எல்லா நாளும் நடக்கிறது இல்லை. பட் என்னைக்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அன்றைக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. பட் இன்னைக்கு மார்னிங் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணாலும் ஆஃப்டர்நூனுக்கு மேலே நிறைய ஒர்க் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எல்லாரும் ரெடியாகி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்டுக்கு கிளம்ப போகிறோம். இன்னைக்கு கேஷியோட ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே. அதுக்காக தான் நான், கியா அண்ட் ஹஸ்பண்ட் 3 பேருமே வந்திருக்கோம். ஸோ இப்போல்லாம் ஸ்போர்ட்ஸ் டேனா கிட்ஸுக்கு மட்டும் கிடையாது, பேரண்ட்ஸ்க்கும் நிறைய ஒர்க் இருக்குது அண்ட் சேம் டைம் எக்ஸைட்மெண்ட்டும் இருக்குது. அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது அண்ட் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுற ஈவெண்ட்டுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் ரெடி பண்ணுறதுன்னு ஒரு 2-3 நாளாகவே ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது. கியா இது வரைக்கும் ஒரு 2-3 தடவை தான் கேஷியோட ஸ்கூலுக்கு வந்திருப்பா. அண்ட் இன்னைக்கு வந்து கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண போறா. அவள் சுற்றி இங்கே நிறைய குழந்தைங்க பார்க்கறதுனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா. அவளுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு புரியல. பட் ஆனால் அங்கே போடுற மியூசிக்கு, சாங்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு கிளாப் பண்ணுறது, டான்ஸ் ஆடுறதுன்னு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தா. பட் ஒரு சைடு வெயில் பயங்கரமாக கொளுத்திட்டே இருந்தது. கொஞ்ச நேரம் போக போக ரொம்ப ஸ்வெட்டிங்காகவும் இருந்தது. இந்த வெயிலுமே அங்கே கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பேரண்ட்ஸாக இருந்து நம்ம பசங்க ஆடுறதை பார்க்கும்போது உண்மையாகவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஃபைனலி கேஷியோட பெர்ஃபார்மன்ஸும் வந்துடுச்சு. அவள் பர்ஃபார்ம் பண்ணும்போதுல நான் ஃபோனை தூக்கிட்டு முன்னாடியே போயிட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்காக. நான் மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்க ஆடும்போது எல்லாருமே வந்து ஃபோன் எடுத்துகிட்டு முன்னாடி போயிடுறாங்க. பட் அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ்லாம் பின்னாடி போங்கன்னு எவ்வளோ துரத்தி விட்டாலும் யாரும் பின்னாடி போகல. பட் அவங்க குழந்தை ஆடுறத அவங்களுக்கு கிட்ட நின்று பார்க்கணும், ப்ளஸ் வீடியோ எடுத்துகிட்டு போய் வீட்டில் எல்லாருக்கும் காட்டணுன்றதுல அவ்வளோ எக்ஸைட்டடாக வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சவொடனே ஒரு 2-3 ஈவெண்ட் மட்டும் உட்காந்து பார்த்தோம். பட் வெயிலில் ரொம்ப தாங்க முடியல, குழந்தைய வச்சுட்டு இருக்க முடியலன்னு சொல்லிட்டு நாங்கள் பாதியிலே கிளம்பி வந்துட்டோம். அண்ட் ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்ச அன்றைக்கி ஈவினிங்கே நம்ம ஏரியாவில் ஒரு கம்யூனிட்டி செலிப்ரேஷன் இருந்தது. நாங்கள் எல்லாம் போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே வந்து பார்ட்டிசிபெண்ட் லிஸ்ட்டெல்லாம் வீட்டில் கேட்டாங்க. பட் நம்ம இந்த ஏரியாவுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறதுனால எப்படி போகணும், என்ன பண்ணணும் எதுவும் சரியாக தெரியல. முக்கியமாக வந்து ரங்கோலி காம்படிஷன் அண்ட் குழந்தைங்களுக்குலாம் நிறைய காம்படிஷன் வச்சுட்டு இருந்தாங்க. நான் ரங்கோலினோடனே இது ஏதோ ப்ரைவேட்டாக யாரோ பண்ணுறாங்க போல இருக்குது, சரி நம்ம எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நானும் நேம் கொடுக்கல. பட் அங்கே போய் பார்த்த உடனே ஒரு 4 ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து காம்படிஷனுக்கு ஆளுங்க இருக்காங்க. அந்த ஏரியாவில் இருக்க 3/4 பேர் இந்த ரங்கோலி காம்படிஷனுக்காக பேர் கொடுத்துருக்காங்க. அங்கே சூஸ் பண்ண போகிறது 3 வின்னர்ஸ் தான். எல்லாருக்கும் தெரியும் எல்லாராலையும் வின் பண்ண முடியாதுன்னு. பட் இருந்தாலும் எல்லாரும் அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது.
எல்லா கோலமுமே பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா இருந்தது. நாங்க போய் எல்லா கோலமே ஒண்ணொண்ணா பார்த்துட்டு அழகா வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். அண்ட் குழந்தைங்களுக்காக ஒரு சில ஈவென்ட்டும் நடத்திட்டு இருந்தாங்க. பட் நான் கேஷியன் அதில பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னேன். பட் அவ இன்ட்ரெஸ்டடா இல்லன்னு சொல்லிட்டா. அண்ட் ஒரு சைடு வந்து ஃபுட் ஃபெஸ்டிவலும் நடந்துட்டு இருந்துச்சு. பட் அது எல்லாமே வந்து ஃப்ரீயாவே குடுத்துட்டு இருந்தாங்க. சாட் ஐட்டம்ஸ், ஜூஸஸ், டீ, காஃபி இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே குடுத்துட்டு இருந்தாங்க. நாங்க ஒரு 2, 3 மட்டும் ட்ரை பண்ணிட்டு, மத்த காம்படிஷன்ல என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கறதுக்காக போயிட்டோம். அவங்க செலக்ட் பண்ணது ரங்கோலி டைப்ல போட்டவங்கள யாருமே செலக்ட் பண்ணல. ரியலா கம்பி கோலம் மாதிரி போட்டாங்கல்ல, அவங்கள தான் வின்னரா செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து ஃப்ரிட்ஜ் அண்ட் செகண்ட் பிரைஸ் அவன் நினைக்கிறேன். அண்ட் தேர்ட் பிரைஸ் மிக்ஸ். வீட்டுக்கு தேவையான சில ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்குறதுக்காக ரிலையன்ஸ்க்கு வந்திருந்தேன். ப்ரொவிஷன் வாங்க வந்தாலும் ஃபர்ஸ்ட் உள்ள போன உடனே என் கண்ணில் படுறது இந்த கிராக்கரி ஐட்டம்ஸ் தான். கொஞ்சம் ஏதாவது ஆஃபர்ஸ்ல இருக்கா, ஏதாவது வாங்கலாம்னு சொல்லி தான் ரொம்ப நேரமா தேடி பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அங்க இருக்கிற காஃபி கப்போட கலெக்ஷன்ஸ்லாம் இன்னைக்கு சூப்பரா இருந்தது. பட் ப்ரைஸ் எதுவுமே வந்து ஆஃபர்ல இல்லாதனால இப்போதைக்கு வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் எதுவுமே வாங்கல. ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிட்டு அடுத்து நான் வாங்க வந்த கிராசரி ஐட்டம்ஸ். என்னெல்லாம் காலியா இருக்கோ அந்த லிஸ்ட் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சமா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. யூசுவலா ஃபர்ஸ்ட்லாம் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா போய் வீட்ல ப்ரொவிஷன் இருக்கோ இல்லையோ எல்லாமே வாங்கிட்டு வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிடுவேன். பட் இப்போலாம் அப்படி வாங்குறது இல்ல. தேவையான பொருள் மட்டும் அப்பப்போ போய் வாங்கிக்கிறது. அட்லீஸ்ட் ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் இல்ல 20 டேஸ் ஒன்ஸ் ஆவது இங்க வந்து தேவையான பொருளை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுறது. எனக்கு இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல விற்கிற கவர்ல பிடிக்காத ஒரு விஷயம், அந்த கவர் ரொம்ப தின்னா இருக்கு. நான் இன்னைக்கு வந்து ரைஸ் வந்து இங்க வாங்கி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 2 டைப் ஆஃப் ரைஸ்ல வந்து ஒரு 1 கேஜி வாங்கியிருந்தேன். பட் ஒரு ரைஸோட பேக் நான் ட்ராலியில் எடுத்து வச்ச உடனே அந்த பேக் கிழிஞ்சிடுச்சு. கிழிஞ்சி அங்க இருக்கிற ரைஸ் எல்லாம் கொட்டிடுச்சு. ஆக்சுவலா பில் போட்டதுக்கு அப்புறமா கொட்டினதுனால அதுக்கு நான் தான் வந்து பேர் பண்ணணும்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். பட் அவங்க வந்து அதே ஐட்டம்ஸ்ல வந்து எனக்கு வேற ஒரு அரிசி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வெயிட்டான ஐட்டம்ஸ்லாம் வாங்கும்போது அந்த பேக்கில் வந்து சுத்தமாக பத்தவே மாட்டேங்குது அண்ட் ரொம்ப தின்னாக இருக்குது. இஃப் சப்போஸ் அதே வந்து நான் ட்ராவலில் கொண்டு வரும்போது அடர்ந்து விழுந்திருந்ததுன்னா அவ்வளோதான், சுத்தமாக என்னால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அண்ட் அவங்க வந்து நம்ம கவர் கொண்டு போனாலும் அதில் வந்து பில்லிங் போட மாட்டேங்கிறாங்க. அவங்க வச்சிருக்கிற கவரில் தான் நம்ம வந்து பார்சல் பேக் பண்ணிட்டு வரணும். அண்ட் ஷாப்பிங்க்குன்னு கிளம்பி போகிற அவசரத்தில் வீட்டிலேருந்து பேக்கே கொண்டு போகல. சரி, நான் அப்படியே எல்லாமே என்னோட வண்டியோட பேக் சீட்லேயே வந்து யாராட்டுமே வந்து டம்ப் பண்ணி வீட்டுக்கு டேவோட மெயினான டாஸ்க்குக்கு இப்போ தான் வந்திருக்கேன். இந்த கபர்டில் தான் என்னோட மேக்கப் அண்ட் அதர் ஆக்சசரிஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த கபர்டை வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இப்போ வீட்டில் இருக்கிறதுனால மேக்கப் ஈவன் லிப்ஸ்டிக்ஸ் கூட எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லாமல் எல்லாமே அப்படி அப்படியே டம்ப் பண்ணி செம்ம கிளட்டர்டாக இருக்குது. லாஸ்ட் வீக் என்கேஜ்மெண்ட் போகிறதுக்காக மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த ட்ராயர் அவ்வளோ கிளம்ஸியாக இருக்குது. அண்ட் நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போன பொருள் எல்லாமும் திரும்ப எடுத்துகிட்டு வந்து அப்படியே டம்ப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதுலேருந்து இப்போ நான் ஒரு பொட்டு பாக்கெட் எடுக்கணும்னா கூட மொத்தமாக ட்ராயரை எடுத்து கிளறி எடுக்க வேண்டியதாக இருக்குது. உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் நான் இன்னொரு விஷயமும் நோட் பண்ணேன், இதில் நிறைய ப்ராடக்ட் எக்ஸ்பயரும் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி முக்கியமான ஒரு ஒர்க்கு, இந்த கபர்ட் அழகாக ஆர்கனைஸ் பண்ணணும் இல்லையோ இதில் இருக்கிற நிறைய ப்ராடக்டை டீக்ளட்டர் பண்ணி தூக்கி போட்டுற போகிறேன். அப்படி எக்ஸ்பைரி டேட் இருந்துச்சுன்னா அதை வேறு யாராவது தேவைப்படுறவங்களுக்கு யாருக்காவது கொடுத்துடலான்னு பார்க்குறேன். இந்த ட்ராயர் நாங்கள் இருக்க பெட்ரூம்லேயே தான் இருக்குது. ஸோ எனக்கு இந்த ட்ராயர் இருக்கிறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. லைக் மெடிசன்ஸ் வைக்கிறது, டே டு டே ஆக்சசரிஸ் இதெல்லாமே இதில் வைக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து நான் மொத்த மேக்கப் போட்டு இப்போதைக்கு டம்ப் பண்ணாமல் நான் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் மட்டும் இதில் வச்சுக்கிட்டு ரேராக ஃபெஸ்டிவல்ஸ் இல்லை ஃபங்க்ஷன்ஸ் டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே இந்த ஒரு பெரிய பேஸ்கெட்டில் எடுத்து ப்ளாக் பண்ணி வச்சிட போகிறேன்.
இப்போ எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, என்கிட்ட எவ்ளோ மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு காலத்தில வீடியோஸ் போடுறதுக்காக, நான் யூஸ் பண்றதுக்காகவும் நெறைய வாங்கியிருக்கேன். பட் நான் ஆஃபீஸ் போறது ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமாலாம் மேக்கப் அவ்வளோ போடுறது கிடையாது. அண்ட் நம்ம சேனல்லயும் இப்போ மேக்கப் வீடியோஸ் அவ்வளோ வர்றது கிடையாது. எங்கேயாவது வெளிய போம்போது தான் மேக்கப் தேவைப்படுது. ஸோ அதுக்காக இது வந்து என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் நெறைய இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால இத வந்து கொஞ்சம் பாதியா குறைக்கலான்னு சொல்லி தான் என்னோட எய்ம். பட் இப்போ உடனே எல்லாத்தையுமே தூக்கி போட போறதில்ல. எக்ஸ்பயர் ஆனது மட்டும் போட்டுட்டு மீதிய கொஞ்சம் கொஞ்சமா டீக்ளட்டர் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணி வச்சுக்க போறேன். இதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணதுக்கப்புறம் ட்ராயர்ஸ்ல பார்த்தா எனக்கு அவ்ளோ ஸ்பேசஸ் இருக்கு. ஸோ நான் தேவையில்லாம எவ்ளோ பொருள் டம்ப் பண்ணி இடத்த அடைச்சு வச்சுட்டு, இன்னும் எக்ஸ்ட்ரா ஆர்கனைசர்ஸ் தான் நான் வாங்கிட்டு இருந்திருக்கேன். இப்போ நான் எங்கேயாவது அவசரமா கிளம்புறேன்னா கூட இந்த ஒரு பேஸ்கெட் அப்படியே கம்ப்ளீட்டா எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, என்னோட மேக்கப் வேனிட்டி மாதிரி இதுக்குள்ள இருக்கிற எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணிட்டு, திரும்ப எடுத்து அப்படியே லாக் பண்ணி வச்சிடலாம். அண்ட் இந்த ட்ராயர்லேருந்து நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, ஸோ கேஷி, கியா 2 பேருமே இந்த கபோர்டு தொறந்து மேக்கப்ஸ் எல்லாம் எடுத்து ரொம்ப வந்து வேஸ்ட் பண்றாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து பாதுகாக்கணும்னா, கண்டிப்பா நான் இத எங்கேயாவது பத்திரமா வேற ஒரு இடத்துல தான் ஒளிச்சு வைக்கணும். நான் டே டு டேல இல்ல பக்கத்துல எங்கேயாவது வெளியில போகும்போது யூஸ் பண்ற லிப்ஸ்டிக்ஸ், காம்பேக்ட் பவுடர் அண்ட் ஒரே ஒரு ஃபவுண்டேஷன், மாய்ஸ்சரைசர், டெய்லி யூஸ் பண்ற எசென்ஷியல் இது எல்லாமே வந்து இந்த செகண்ட் ட்ரால இப்போதைக்கு அடுக்கி வச்சுடுறேன். அண்ட் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ட்ரா ஃபுல்லா நான் மெடிசன்ஸ் அண்ட் குழந்தைக்காக யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்க போறேன். அண்ட் கீழே இருக்கிற ட்ரா கொஞ்சமா பெருசா இருக்கும். ஸோ அதுல வந்து இந்த ஏர் டூல்ஸ், பிரஷஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்ல வந்து பேக் பண்ணி வச்சிட போறேன். ஸோ நான் ப்ரொஃபஷனல் மேக்கப் கத்துக்கிற ஸ்டேஜில் ஒரு பாக்ஸ் ஃபுல்லா வந்து ப்ரொஃபஷனல் மேக்கப் ஐட்டம்ஸ் மட்டும் தனியா எடுத்து வச்சிருந்தேன். ஸோ பட் இப்போ வந்து அத நான் என்னோட ரெகுலர் யூஸ்க்கே யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி அதையுமே வந்து நான் எடுத்து இந்த பேஸ்கெட்லயே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட போறேன். ஸோ இப்போ இந்த பேஸ்கெட்டுக்குள்ள வைக்கிறது கூட எல்லாமே கிளம்ஸியா போட்டு மொத்தமா டம்ப் பண்ணாம பேலட்ஸ் எல்லாம் ஒரு சைடு அண்ட் காம்பேக்ட் பவுடர்ஸ் எல்லாம் ஒரு சைடு, ஐ ஷேடோஸ் எல்லாம் ஒரு சைடு ரொம்ப அழகா நீட்டா அடுக்கி வச்சிருக்கேன். அண்ட் இதுக்கு மேல இன்னும் பிரஷஸ் மட்டும் எடுத்து வைக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம டேல கொஞ்சம் ஃபேமிலி டைம், ஸ்போர்ட்ஸ் டே, பியூட்டிஃபுல்லான கோலம் அண்ட் ஃபைனலா ஒரு மச் நீடட் மேக்கப் டீக்ளட்டரையும் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் மேக்கப் இப்போ டீக்ளட்டர் பண்ணதுனால இன்னொன்னு சொல்றேன். இவ்வளோ நாள் வந்து மேக்கப் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல போட்டிருப்போம். இப்போ எப்படி என்னோட லைஃப்ல குட்டி குட்டியா நடக்கிற ஒரு சில மொமெண்ட்ஸ்லாம் தான் இந்த சேனல்ல இனிமே கண்டினியூ ஆக போகுது. நம்ம சேனல்ல இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட